சிம்பிளா எப்படி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது. இப்போ 1 ஹவர் தான் லாஸ்டா வந்து ஃப்ரைடே முடிஞ்ச மார்க்கெட் லெவல். இந்த கேண்டில்ஸ்லாம் 1 ஹவர். ஸோ இது வந்து லாஸ்டா 9ஆம் தேதி முடிஞ்ச கேண்டில். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படி பையரோட ஓப்பனையும் லோவையும் சேர்த்து ஒரு ஜோனா வரைஞ்சிக்கோங்க. பையரோட ஓப்பனையும் லோவையும் வந்து ஒரு ஜோனா நீங்க இங்க வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேல ஒரு செல்லரோட ஓப்பனும் ஹையும் இருக்கும். அதை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பிரைஸ் வந்து நாளைக்கு அடுத்த லெவல் மேலே போகுது அப்படின்னா இந்த ஹை டு லோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹை டு லோவை உங்கள் செல் ஜோனாக மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்படி அடுத்தடுத்தது மேலே இந்த லெவலை க்ளோஸ் வச்சாங்கன்னா அடுத்தடுத்த நீங்கள் ஹை டு லோ என்ன பண்ணுவீங்க, மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த இடத்துல 3 ஹை டு லோ இருக்கும்போது நியர்பையாக இருக்கிற 3 ஓப்பன் ப்ரைஸையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வரைஞ்சிக்கணும். இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் கீழே வராங்கன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க. அடுத்த சப்போர்ட்ல உங்களுக்கு இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. சோ இதுல விக் இல்ல அப்படிங்கும்போது அந்த ஓப்பன் பிரைஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. இன்கேஸ் இதை க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த லெவலான இந்த கேண்டிலுக்கு வந்துடுங்க. ஸோ ஈஸியா இந்த மாதிரி 1 ஹவர்ல நியர்பையா இருக்கிற கேண்டிலோட ஓப்பன் அண்ட் லோல பையருக்கும் செல்லருக்கு ஓப்பன் அண்ட் ஐயும் மார்க் பண்ணி டிராப் பண்ணி ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அடுத்தது வந்து பிரேக் அவுட் ஆகிற இடம், அப்புறம் ஒரே இடத்துல ரீடெஸ்ட் ஆகிற இடம், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிற ஜோன் எல்லாம் அடுத்த லெவலில் நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.